நாட்டை நல்ல முறையில் நிர்வகிக்க போவீர்கள் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. அதே நேரத்தில் அந்த உறுதியான நிலைப்பாட்டில் தேசிய மக்கள் சக்தியினரும் இருக்கிறார்கள். எல்லா அமைச்சரவை பொறுப்பேற்றவர்கள் நாங்கள் இந்த நாட்டை செய்து காட்டுகிறோம் என்கிற மனநிலைக்கு வந்திருக்கிறார்கள். எனவே அவ்வாறான ஒரு நிலையில் இந்த நாட்டை கட்டியெழுப்புகிற பணியில் ஏன் சிறுபான்மை முஸ்லீம் சமூகத்தைச் சேர்ந்த ஒருவர் இருக்கக்கூடாது? அந்த பெருமையை ஏன் அவர் அடையக்கூடாது? இருக்கின்ற நல்ல செயல்பாடுகள் இருக்கிற பொழுது அந்த நிச்சயமாக இருக்கின்ற இப்போது பாருங்கள், கடந்த அரசாங்கத்தின் பொழுது அமைச்சரவையில் இம்யூனோகுளோபின் தருவிப்பதற்கு எடுக்கப்பட்ட முடிவு குறித்து தவறான ஒரு முடிவு அமைச்சரவையில் இருந்தவர்கள் இப்பொழுது விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். அதே நேரம் ஒரு நல்ல விடயம் நடைபெறுகிற பொழுது அதில் அந்த சமூகத்தினுடைய ஒரு வகிபாகம் அங்கு இருக்கும் தானே என்கிற ஒரு கேள்வி. நிச்சயமாக அந்த எதிர்பார்ப்பில் பிழை இல்லை என்றாலும் கூட நாங்கள் இப்போ எங்களிடம் இருக்கின்ற அதாவது எங்களுக்கு தெரிவு செய்யப்பட்டு அனுப்பப்பட்டிருக்கின்ற உறுப்பினர்கள், அதே போன்று எங்களுடைய ஆட்சி செயன்முறை, நாங்கள் அமைச்சரவை பிரித்து வைத்திருப்பது, இதையெல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது நாங்கள் குறிப்பிட்ட ஒரு நபரை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக எங்களுடைய இந்த செயல்முறை மாற்றுவதனால் ஏற்கனவே இருந்த அந்த நான் இதனை அவ்வாறு பார்க்கவில்லை. நீங்கள் குறிப்பிடுவது போன்று நானும் மத்திய நிலையில் தான் பார்க்கிறேன். ஆனால் வாக்களித்தவர்கள் மத்தியில் அவ்வாறான ஒரு அதிருப்தி நிலை ஒன்று இருக்கிறது. அதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் அந்த அளவுக்கு தகுதி இல்லையா என்கிற கேள்விகளை சிலர் முன்வைக்கிறார்கள். இப்படியான சில பிரச்சனைகள் இருக்கிறது. நாளை ஒரு தவறான தீர்மானத்தை இவர்கள் எடுத்தால் அப்போது யார் இதற்காக பேசுவது? எடுத்துவிட்டு அமைச்சரவையில் ஒரு முடிவெடுத்தால் அதற்கு பிறகு என்ன செய்வது? இவ்வாறு பல கேள்விகள் எழுகின்றன. அந்த கேள்விகள் எழுகின்ற பின்னணி என்னவென்றால் ஏற்கனவே இருந்த அந்த முறைமைக்குள்ளால் இருந்து நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது தான் அந்த கேள்விகள் எழுகின்றன. அதில் இப்போ உண்மையாக நாங்கள் முடிந்த ஒரு முடிவு, இதற்கு அப்பால் நாங்கள் செல்ல மாட்டோம் என்ற ஒரு இறுக்கமான போக்கை நாங்கள் இது அமைச்சரவையில் தானே அமைச்சரவையில் எடுக்கப்பட்ட முடிவு தானே. அதுக்கு பிறகு பிரதி அமைச்சராவது அது நியாயப்படுத்தப்படும் என்று நம்பிக்கொண்டிருந்தார்கள். பிரதி அமைச்சர் நாங்கள் வழங்கி இருக்கின்றோம். அது நாங்கள் ஏற்கனவே தீர்மானித்தது, அது மக்களுடைய அழுத்தத்துக்காக வழங்கப்பட்டது. இல்லை, அது தீர்மானித்தது தான். ஆனாலும் அங்கேயும் தேசிய ஒருமைப்பாடு என்கிற ஒரு அமைச்சு பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அவருடைய துறை சார்ந்த ஒரு அமைச்சை நாங்கள் அவருக்கு வழங்கி இருக்கின்றோம். ஆனால் அவருடைய எந்த ஒரு இடத்திலும் இல்லை. அதைத்தான் நான் ஏற்கனவே சொன்னேன். எங்களுடைய இந்த ஆட்சி செயன்முறை தனி, அதாவது முனீர் முலஃபர் அவர்கள் அவர் மாத்திரம்தான் அதனை எடுத்து செல்வார் என்பது அல்ல. அல்லது நாங்கள் சொல்லுவோம் பொருளாதார துறை சார்ந்த அமைச்சை நாங்கள் ஒருவருக்கு கொடுத்திருக்கணும், அனில் ஜெயசிங் கொடுத்திருந்தால் அவர் மாத்திரம் பிரதி அமைச்சர் அவர் மாத்திரம் அதனை கொண்டு செல்வார் என்பது அல்ல. சுனில் ஹந்துனத்தி மாத்திரம் அதனை செய்வார் என்பது ஒரு கூட்டு செயற்பாட்டாக அமையும். அதன் போது அங்கே இருக்கின்ற எல்லோரும் அதிலே பங்கு கொள்வார்கள் அதனுடைய செயற்பாட்டில். அது மாத்திரமல்ல, நாங்கள் தெரிவு செய்து அனுப்பியிருக்கின்ற ஏனைய பிரதிநிதிகள், அது தமிழ், முஸ்லீம், சிங்களம் எல்லா பிரதிநிதிகளும் அந்த இடத்திலே இந்த அமைச்சுக்களோடு சேர்ந்து இயங்குவார்கள். அது மாத்திரமல்ல, அதற்கு அப்பால் மக்களுடைய பங்கேற்பையும் நாங்கள் அந்த இடத்திலே எடுப்போம். அப்பொழுது அதாவது ஏற்கனவே இருந்த முறைமைக்குள்ளால் தான், உதாரணமாக சொல்வார் என்றால், ஒரு ஹம்மாந்தோட்டையை சேர்ந்தவர் ஜனாதிபதியாக இருந்தால் அந்த இடத்திலே அதாவது கப்பல் வராத ஹாபர் அமைப்பார். அதாவது அங்கே நோக்கித்தான் எல்லா அபிவிருத்தியையும் கொண்டு போவார்கள். அங்கே தேவையானது தேவையற்றதெல்லாம் கொண்டு வருவார்கள். இல்லாவிட்டால் புலனறுவை கொண்டு வருவார்கள். ஒரு அமைச்சர் ஒரு பிரதேசத்தில் இருந்து வந்தார், அவர் ஆட்சியிலே அதிகம் தாக்கம் செலுத்தக்கூடியவராக இருந்தால், அதில் பலமானவராக இருந்தால் அவருடைய பிரதேசத்துக்கு அபிவிருத்தியை கொண்டு போவார். அப்படியான செயல்முறை இங்கே இடம்பெற மாட்டாது. ஒரு இனத்தை சார்ந்து அல்லது ஒரு பிரதேசத்தை சார்ந்து அப்படியான தீர்மானங்கள் இதிலே எடுபட மாட்டாது என்று நாங்கள் உறுதியாக குறிப்பிட முடியும். அதனோடு சேர்த்து அதாவது எங்களுடைய எந்த ஒரு விடயமும் நாங்கள் எங்களுடைய அடிப்படை கோட்பாடுகளை தவிர நடைமுறை சார்ந்த விடயங்களை நாங்கள் முடிந்த முடிவு இதுதான் எங்களுடைய கோடு, இதற்கப்பால் நாங்கள் செல்ல மாட்டோம் என்று நாங்கள் குறிப்பிடுவதில்லை. மக்கள் அவருடைய கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள். அந்த கருத்துக்களை முன்வைக்கின்ற பொழுது அது சாத்தியப்படும் இடத்து அதுக்குரிய அவருடைய கருத்துக்களுக்கு நாங்கள் செவிதார்ப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கணும், அவர்களோட கலந்துரையாட தயாராக இருக்கணும். இதனை இப்படி நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். கடந்த காலங்களில் இடம்பெற்ற ஆட்சிகளை பொறுத்தவரையில் இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் ஒரு பிரதேச ரீதியாக அல்லது இன ரீதியாக, அப்படித்தானே, பிரதேசம் அல்லது இன ரீதியாக ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது என்ன செய்வார்கள் என்றால், அந்த பிரதேசத்தை சார்ந்தவர்கள், இனத்தை சார்ந்தவர்கள் அந்த குறிப்பிட்ட அரசுக்கு வெளியில் வந்து
ஒரு ஊடக செயலமர்வை வைத்து நாங்கள் இந்த 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 அரசில் இருக்கின்ற இந்த விடயத்தை நாங்கள் எதிர்க்கின்றோம் என்று வெளியிலே வந்து அப்படி ஒரு உள்ளுக்குள் இருந்து கொண்டே எதிர்ப்பை காட்டுகின்ற, உள்ளுக்குள் இருந்து கொண்டே அந்த அவருடைய கூட்டு செயற்பாட்டுக்கு மாற்றமாக வெளியே வந்து விமர்சிக்கின்ற ஒரு முறையற்ற ஒரு செயல்முறை கடந்த காலங்களில் இடம்பெற்று வந்தது. அதனைத்தான் கடந்த காலங்களில் இருந்த ஆட்சியாளர்கள், அரசியல்வாதிகள் எங்களிடமும் எதிர்பார்க்கின்றார்கள். எங்களை பொறுத்தவரையில் அப்படி அல்ல. நாங்கள் உள்ளால் இருந்து கொண்டே பல்வேறு கருத்துக்கள் உள்ளாக்கள் இருக்கின்றார்கள், பல்வேறு சிந்தனை போக்குகள் கொண்டாக்கள் இருக்கின்றார்கள், பல்வேறு சமூகத்தை சார்ந்தவர்கள் நாங்கள் இருக்கின்றோம், பல்வேறு பிரதேசங்களை சார்ந்தவர்கள் இருக்கின்றோம். நாங்கள் எல்லோரும் ஒன்றாக இணைந்து, அது சிங்கள சொல்தான் எனக்கு பொறுத்த சாமூகிகத்துவ கூட்டாக இணைந்து கொண்டு நாங்கள் கருத்து பரிமாறி தீர்மானங்களை நாங்கள் எடுக்கின்ற செயல்முறையைத்தான் நாங்கள் கட்சி ரீதியாகவும் அதே போன்று தான் ஆட்சி செயல்முறையிலும் நாங்கள் கொண்டு செல்வோம். இதன்போது ஏற்கனவே இருந்த வகையிலே இங்கே பிரச்சனைகள் ஏற்படும் என்று நாங்கள் எதிர்பார்க்க வேண்டிய அவசியமில்லை. நிச்சயமாக அதாவது எந்த சமூகமாக இருக்கலாம், முஸ்லீம் சமூகமாக இருக்கலாம், தமிழ் சமூகமாக இருக்கலாம், சிங்கள சமூகமாக இருக்கலாம், நாங்கள் நம்பிக்கை வைத்து இந்த ஆட்சி செயல்முறையோடு செல்லலாம். நாங்கள் இன ரீதியாக அங்கே பிரதிநிதித்துவம் இருக்க வேண்டும் என்று நாங்கள் யோசித்தால், குறிப்பாக நாங்கள் எங்களுடைய வாக்காளர்களை இன ரீதியாக நாங்கள் பிரித்து பார்க்கின்ற பொழுது இருக்கின்ற ஓட்டர்ஸை நாங்கள் வச்சால் முஸ்லீம்களுக்கு 20 பிரதிநிதித்துவம் வர வேண்டும், தமிழர்களுக்கு 36 பிரதிநிதித்துவம், சிங்களவர்களுக்கு 169 பிரதிநிதித்துவம். அப்படி என்றால் நாங்கள் இந்த அதாவது நாங்கள் சொல்கிறோம் ஜனநாயக, அதை நான் எப்படி சொல்வது, அதாவது ஜனநாயக பிரதிநிதித்துவம் என்பதனை விட இனரீதியான பிரதிநிதித்துவம் என்ற வகையில் நாங்கள் இந்த ஆட்சி செயல்முறையை கொண்டு போவதாக இருந்தால் எப்பொழுதுமே சிங்களவர்கள் தான் ஆட்சி அமைப்பார்கள். சும்மா ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லுகின்றேன். நாங்கள் மொத்தமாகவே இனரீதியாக நாங்கள் யோசித்தால், நாங்கள் எங்களுடைய ஓட்டர்ஸை இனரீதியாக இப்படி பிரிக்கணும்னு நான் சொல்ல வரவில்லை, ஒரு சிந்திப்பதற்காக நான் சொல்லுகின்றேன். இனரீதியாக நாங்கள் பிரித்தால் நாங்கள் 3 கட்சி இருந்தால் போதும் இந்த நாட்டில், சிங்கள கட்சி, தமிழ் கட்சி, முஸ்லீம் கட்சி. இல்லை, இனரீதியாக நாங்கள் சொல்லும் பார்க்காத விடத்து அப்படியானால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் உருவாக்கப்படுகிற அரசியலமைப்பு போன்ற விடயங்களின் ஊடாக நாளைய ஒரு சிறுபான்மை உறுப்பினரும் ஜனாதிபதி ஆகலாம். நிச்சயமாக அது இந்த நாட்டிலே அந்த நிலைமை ஏற்படுத்த விட அபிவிருத்தி அடைந்த நாடுகளிலே அப்படித்தான் இருக்கின்றது. நாகரிகம் அடைந்த மக்கள் அப்படித்தான் சிந்திக்கின்றார்கள். அந்த இடத்திற்கு வர வேண்டும் என்று தான் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். நாங்கள் இனரீதியாக யோசித்தால் ஒரு எடுகோலுக்கு நான் சொல்கின்றேன், இந்த நாட்டில் எப்பொழுதும் சிங்களவர்கள் தான் ஆட்சியிலே இருப்பார்கள். தமிழ், முஸ்லீம் நாங்கள் எப்பொழுதுமே நாங்கள் சிறுபான்மை என்ற நிலையில் தான் அங்கே இருந்து கொண்டிருப்போம். இந்த விகிதாசார பிரதிநிதித்துவ முறையில் நான் சொல்கிறோம் பிரதிநிதித்துவ ஜனநாயகத்தில் நாங்கள் எங்களுடைய சமூகத்தையும் பிரதிநிதித்துவப்படுத்த முடியும், எங்களுடைய பிரதேசத்தையும் பிரதிநிதித்துவப்படுத்த முடியும் என்ற வகையில்தான் இந்த பிரதிநிதித்துவ ஜனநாயக ஒழுங்கு ஏற்படுத்தப்படும். விகிதாசார பிரதிநிதித்துவத்தில் அதைத்தான் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார்கள். அதாவது அதனுடைய அந்த ஏற்கனவே இருந்த அந்த உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுவதற்கான அந்த வெட்டு புள்ளியை குறைத்த விடயமும் அந்த இடத்தில் தான் இருக்கின்றது. 12.5 5% அந்த வெட்டு புள்ளியை குறைத்தார்கள் இடையில். ஏனென்றால் எல்லா சமூகத்தை சார்ந்த பிரதிநிதிகளும் அங்கே வர வேண்டும் என்று, பாராளுமன்றத்திற்கு வர வேண்டும் என்ற வகையில் தான் அதனை ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றார்கள். அதேபோன்று அமைச்சரவைக்கு வர வேண்டும் என்ற அந்த ஒழுங்கு அப்படி இனரீதியாக ஏற்படுத்தப்படவில்லை. அமைச்சரவை என்பது ஒரு நாட்டை கொண்டு செல்வதற்கான அமைச்சரவையாகத்தான் அது இருக்க வேண்டும். அதிலே அந்த 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 இதுக்கு இதில் நான் சொல்லவரில் முஸ்லீம் சமூகத்தை சார்ந்தவர்கள் தகுதி இல்லை என்று நான் சொல்லவில்லை. தகுதி இல்லை எனவே அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்பது அல்ல. அப்படி அல்ல, தகுதி இல்லையா என்று மக்கள் அப்படி பார்க்கக்கூடாது. மக்கள் அப்படி பார்க்கக்கூடாது. நாங்கள் ஒரு முறைமைக்குள்ளால் நாங்கள் இதனை அமைத்திருக்கின்றோம்.